மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிய கடலூர் சுப்ரீம் அரிமா சங்கத்தினர். கடலூர் சுப்ராயிலு நகரில் உள்ள குளோபல் ட்ரஸ்ட் மனவளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளியில் கடலூர் சுப்ரீம் அரிமா சங்கத்தினர் கிறிஸ்துமஸ் விழாவை கேக் வெட்டி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மெழுகுவர்த்தி ஏற்றி கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், கார வகைகள் வழங்கி மனவளர்ச்சி குன்றிய குழந்தை ஒருவரை அழைத்து கேக் வெட்டி மகிழ்ந்தனர். விழாவில் வட்டார தலைவர் டாக்டர் நிரஞ்சன், சங்க தலைவர் மாஸ் மருகன், செயலாளர் பாடகர் பாலசுப்ரமணியன், முன்னாள் தலைவர் வீரமணி, அரிமா சங்க மூத்த உறுப்பினர் திருமலை மாவட்ட தலைவர் அசோக், பாலாஜி மற்றும் குளோபல் ட்ரஸ்ட் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவர் புரியுதுங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கணும். நாங்களும் பாருங்க சார், இங்க பாருங்க சார், அப்படியே பாருங்க, இங்க பாருங்க பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்படியே பையன் எடுத்து அவங்க கொடுங்க சார், அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க, அந்த மாதிரி ஒண்ணு கொடுங்க. உளுந்தூர்பேட்டையில் ஒரு தனிநபர் லாபத்திற்காக பேருந்து நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுவதை ஆய்வு செய்ய கோரி ஆணையரிடம் அதிமுக சார்பில் மனு வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் நகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்த அதிமுக மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, கழக நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக வெளியான தகவலின் பின்னணியில் கருத்து தெரிவிக்க வந்தனர். புதிய பேருந்து நிலையத்திற்கான இடத்தேர்வு பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், வியாபாரிகள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி உள்ளிட்ட அமைப்புகளுக்கு முன்னறிவிப்பின்றி தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். வியாபார நோக்கில் ஒரு தனிநபர் 20 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் 5 ஏக்கரை தானமாக வழங்கி பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதற்கிடையே பரசன் சோரடியா என்பவரிடம் நிலத்தை தானமாக வழங்குமாறு கோரி கையெழுத்து பெற்று அரசாணை செய்யப்பட்டதாகவும் அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கூறினர். இருப்பினும் 17ஆம் தேதி இடம் உறுதி செய்யப்படாத நிலையில் டெண்டர் நோட்டீஸ் வெளியிடப்பட்டதாகவும் 19ஆம் தேதி பரசன் சோரடியாவிடமிருந்து ஜனார்தனன் பெயருக்கு நிலம் வாங்கப்பட்டு அதே நாள் மாலை 4.5 ஏக்கர் நிலம் தானமாக பெறப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது பெரிய அளவிலான ஊழல் என குறிப்பிட்டு நகராட்சி நிர்வாகத்தின் சம்மதம் பரசன் சோரடியா என்பவருக்கே வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினர். இடம் உறுதி செய்யாமல் டெண்டர் விடப்பட்டு பின்னர் தானமாக நிலம் பெறப்பட்டுள்ளமை தவறான நடைமுறை என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்து விரிவான ஆய்வு நடத்தி புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு உண்மையில் பயனளிக்குமா என்பதை ஆராய்ந்து உகந்த இடத்தில் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் மணிராஜ், நகர செயலாளர் துரை, நகைக்கடை சேகர், நகரமன்ற உறுப்பினர்கள் தேசிங்கு, கணேசராஜா, நிர்வாகிகள் கோபால், வெற்றிவேல், குப்புசாமி, சேட்டு, குணசேகரன், வேலு, துரை, வழக்கறிஞர் திலீப், லயன் வெங்கட், ராஜேந்திரன், குணசேகரன், திருப்பதி ஏழுமலை, மூர்த்தி, அருண், சாய் அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதிய பஸ் நிலையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவதாக செய்தியை தெரிந்து நகராட்சி ஆணையத்திலே கருத்தை கேட்க வந்திருந்தோம். அந்த புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்கான இடம், தேர்வு செஞ்ச இடம் எல்லாமே பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாமல், அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியாமல், வியாபாரிக்கு தெரியாமல், லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு எதுக்கும் தெரியாமல் தன்னிச்சையாக வியாபார நோக்கத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு இடத்துல ஒரு 5 ஏக்கர் இடத்த வாங்கி அதில் மொத்தமாக ஒரு 20 ஏக்கர். நீலகிரி மாவட்ட எமரால்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட எமரால்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதியன்று 43வது ஆண்டு ஐயப்ப விளக்கு வைபவம் நடைபெறுவதையொட்டி இன்று காலை காப்பு கட்டுதல் மற்றும்
கொடியேற்ற நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பொதுமக்களும் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவருக்கும் ஐயனின் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் ஒரு நூல் கீழே இருக்கு, இன்னும் கொஞ்சம். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை, பொறியியல் துறை, வேளாண் வணிகம் என அனைத்து துறையும் ஒரு அலுவலர் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வேளாண்மை அலுவலகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 2.0 திட்டத்தில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, பொறியியல் துறை, வேளாண் வணிகம் உள்ளிட்ட 4 துறைகளையும் ஒரு அலுவலர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் அரசு திட்டங்களை மட்டும் விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்தால் மட்டும் போதாது என திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் தோட்டக்கலைத்துறை பாதிக்கப்படும், தோட்டப்பயிர்கள் அழிந்துவிடும் சூழல் உள்ளது. அதேபோன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தோட்டக்கலைத்துறை படித்து வருகின்றனர். அவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். தோட்டக்கலை, காய்கறிகள் உற்பத்தி பாதிக்கப்படும். ஆகவே இந்த திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலர் தொடர்பு திட்டம் தொடர்பான விவசாயிகள் எங்கள் கருத்து என்னவென்றால், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், வேளாண் வணிகம் மற்றும் அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கைவிடு வேளாண் அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தை கைவிடு. இதனால் ஒவ்வொரு துறையும் பாதிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கைவிடு யூ 2.0 கைவிடு. ஓகேவா? அரசு கொண்டு வந்துள்ள U22 2.0 கைவிடு. NFITU தொழிற்சங்கத்தில் இணைய பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அனைவருக்கும் அழைப்பு. NFITU தமிழக மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் NFITU தொழிற்சங்கம் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. அதனை மேலும் சிறப்பாக்கும் விதமாக மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா விடுத்துள்ள அறிக்கையில், ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள் அனைவரும் NFITU தொழிற்சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அரசு தரும் பல்வேறு சலுகைகளை தொழிற்சங்கத்தின் மூலம் பெற்றிட பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் NFITU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா 9976950418 என தெரிவித்துள்ளார். மேலும் அனைவரும் இந்த சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும், குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் தனது தொழிற்சங்கத்தில் இணைவதால் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் தொழிற்சங்கத்தின் மூலம் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். NFIT தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா, NFIT தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, பிறப்பு, இறப்பு, விபத்து, பணியிடத்து மரணம், முதியோர் பென்ஷன் போன்ற அனைத்து சலுகைகளையும் தங்குதடையின்றி தமிழகம் முழுவதும் நம்முடைய NFIT தொழிற்சங்கத்தின் மூலம் அனைத்து அமைப்பு சாரா இந்து சமய அறநிலைத்துறையை கட்டுப்பாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற சங்கம்பட்டி முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கோவில் பூசாரி மற்றும் தனிநபர் ஒருவர் இணைந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை தன்னிச்சையாக வசூல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டு பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் கும்பாபிஷேக விழா அறநிலையத்துறை சார்பில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகம விதிப்படி நடைபெற்ற நிலையில் கோவில் கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சிக்காக பல்வேறு நபர்கள் நன்கொடைகளை வழங்கினர். இந்த நிலையில் நன்கொடைகள் வழங்கியதில் கோவில் பூசாரி முனியாண்டி மற்றும்
சக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சேட் என்கிற பரமேஸ்வரன் என்கிற தனி நபரும் இணைந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை தன்னிச்சையாக வசூல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் அறநிலையத்துறை அதிகாரிகளின் ஆதரவோடு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், துணை ஆணையர் மற்றும் திண்டுக்கல் இணை ஆணையர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் விசாரணை செய்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக்கம்பட்டி பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரிசூலத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் மறைந்த சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் அவர்களின் 299ஆம் ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த திரிசூலத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் மறைந்த சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் அவர்களின் 299வது ஆண்டு நினைவு தினம் வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பல்லாவரம், திருநீர்மலை, பம்மல், அனகாபுத்தூர், பொழிச்சலூர் பகுதி மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள், தொண்டரணி, மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த வேலு நாச்சியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதில் தாவேகா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை சீமை வீரகை வேலுநாச்சியாரின் புகழ், தளபதி தளபதி தளபதி, தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். சாமி நீ கொஞ்சம் இந்த பக்கம் பாரு சாமி. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பல்லாவரம் 27வது வட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழாவில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் அன்னதானம் வழங்கினார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் 27 வட்டக்கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சூரியகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்கள் 300 பேருக்கு கழக தலைவர் விஜய் புகைப்படம் பொருந்திய தினசரி கேலண்டர் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதில் பல்லாவரம், பம்மல், திருநீர்மலை, அனகாபுத்தூர் தாவேகா நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சர்மா தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை மற்றும் இந்திய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் இணைந்து நடத்தும் 69வது தேசிய அளவிலான 17 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான மேசை பந்தாட்ட விளையாட்டுப் போட்டிகள் பெரம்பலூரில் தொடங்கியது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மற்றும் இந்திய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் இணைந்து நடத்தும் 69வது தேசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான
மேசை பந்தாட்ட விளையாட்டு போட்டி பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஸ் பச்சேரா ஆகியோர் முன்னிலையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டியின் துவக்கமாக தமிழ்நாடு, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஒடிசா, டெல்லி, அசாம், பீகார், மணிப்பூர் உள்ளிட்ட 31 மாநிலங்களைச் சேர்ந்த 36 அணிகளின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பூங்கொத்து கொடுத்து மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் வரவேற்றனர். இதில் ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் 173 பேரும், பெண்கள் 173 பேரும் என மொத்தம் 346 பேர் கலந்து கொண்டனர். 10 மேசை பந்து அரங்குகளில் 165 சுற்றுகளாக லீக் கம் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் 30ஆம் தேதி வரை 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு வெற்றி கோப்பைகள், பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. जो बच्चे हैं उन सबको वहाँ जो चेयर है वहाँ लेके जाइएगा ऑर्गेनाइज्ड, और बस एक कैप्टन और मैनेजर। பெரம்பலூரில் வீட்டில் உள்ளவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போதே கதவை உடைத்து உள்ளே சென்று 2 வீடுகளில் 7 சவரன் தாலி சங்கிலி மற்றும் 50,000 ரொக்க பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள். பெரம்பலூர் அரியலூர் சாலையில் 4 ரோடு அருகே உள்ள அன்பு நகரில் சிறுகுடல் கிராமத்தைச் சேர்ந்த 34 வயதான ராமர் என்பவர் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ராமர் அவரது குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் நள்ளிரவு அவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் ராமர் மனைவி ஐஸ்வர்யாவின் கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளனர். அவர் சத்தம் போடவே ஓடி வந்த ராமரை காலில் இரும்பு ராடால் தாக்கிவிட்டு அருகே படுத்திருந்த அவரது குழந்தையின் கழுத்தை நெரித்து மிரட்டியதால் வேறு வழியின்றி அமைதியான ஐஸ்வர்யாவின் கழுத்தில் இருந்து தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதேபோல இவரது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் வரகூர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான 57 வயதான வேலு என்பவரும் அவரது குடும்பத்தினருடன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் மற்றொரு அறையில் இருந்த பீரோவை திறந்து உள்ளே இருந்து 50,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடி சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோப்பநாய் சோதனையும் விரல் ரேகை பதிவும் எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெரம்பலூர் நகரில் இதுபோன்று பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து திருடிய சம்பவங்கள் போக தற்போது வீட்டில் உள்ள ஆட்களை தாக்கி கழுத்தை நெரித்து மிரட்டி திருடி செல்லும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் பொதுமக்கள், பெண்கள் அச்சத்தில் உள்ளனர். லாக் போட்டு இந்த லாக் பண்ண உள்ள கிச்சன் லைட் எழுதிட்டு வந்தால் அப்போ இது பண்ணுறது தாலி கூட பிடிச்சி கையும் இதாகிடுச்சு. கை இதாகும், பிள்ளைங்களை நெய்க்கவும் சொல்லுவோம்னா சரி. மயிலாடும் பாறை அருகே உள்ள நரியூத்து மலை கிராமத்தில் 80 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையில் புதிதாக தார் சாலை அமைக்க விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கும் வனத்துறையினரை கண்டித்து மலை கிராம மக்களும் பாஜக கட்சியினரும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட நரியூத்து மலை கிராமத்தில் கடந்த 80 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த நரியூத்து வாய்க்கால் பாறை சாலையை புதுப்பிக்க நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த சாலை வனத்துறைக்கு கட்டுப்பட்டதாக கூறி கடந்த 6 மாதங்களாக வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனை கண்டித்து மயிலாடும் பாறை வருசநாடு சாலையின் ஓரத்தில் நரியூத்து மலை கிராம மக்களும்
தேனி மாவட்ட பாஜகவினரும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலை புதுப்பிக்கப்படாமல் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் நாள்தோறும் மலை கிராம மக்கள், வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாவதாகவும், இதனை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும், உடனடியாக சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டதோடு வனத்துறையினரையும் தமிழக அரசையும் கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது. விரைவில் மலை கிராமத்திற்கான சாலை வசதி அமைக்கப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்படும் என பாஜகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிஜேபி வாழ்கவே! ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். வழங்கிடு வழங்கிடு நரித்து மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்று. அடிப்படை வசூலை செய்து கொடுக்காத தமிழக அரசை கண்டிக்கின்றோம். பட்டா வழங்குவதா சொல்லிக்கொண்டு என்னாச்சு 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 ஜி.கே. மணியை நீக்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சி புனிதம் அடைந்துள்ளது என ஜெயங்கொண்டத்தில் வழக்கறிஞர் பாலு பேட்டி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஜி.கே. மணியை அன்புமணி ராமதாஸ் நீக்கியுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் பாமக கட்சி புனிதமடைந்துள்ளது என்றும், தொண்டர்களின் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறியுள்ளது என்றும் தெரிவித்தார். திமுக கூறிய வேலையை முறையாக செய்து முடித்துள்ளார் என்றும், திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு அதன் மூலம் தற்பொழுது பயனடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுக்கடைகளை தமிழக அரசு திறந்துள்ளதை மூடக்கோரி பொதுநல வழக்கு ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தொடர உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். கண்ணியத்திற்கும் ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் என்று அவருக்கு கடந்த 18ஆம் தேதி விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது. டெல்லியில் காவல்துறையிடம் கட்சியை களங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். 6ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதற்கு பிறகு 15ஆம் தேதி தமிழ்நாட்டில்